மிதுன ராசிக்கு. மிதுன ராசி ராசியாதிபதியே புதன் பகவானா வந்துடுறாரு. இவர்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சுக்கிர பகவானா வந்துடுறாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு புதன் பகவானும் சுக்கிரனும் இந்த இடத்துல அம்சமான ஒரு கிரகமா வந்துடுறாங்க. அப்ப இவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயார்கிட்ட போய் அதுலேயும் அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தை ஈட்டி தரும். லக்ஷ்மி தாயாரை நல்ல மனமுருகி தாமரை மலரால மாலைகள் கொண்டு அவர்களுக்கு சாற்றி வழிபாடு செய்வது, லக்ஷ்மி தேவியினுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி சொல்லி வந்துக்கிட்டே இருக்கிறது, அவர்களுடைய அஷ்டோத்த மந்திரங்களை கேட்டுட்டு வருது, வீட்டில் லக்ஷ்மி தேவியினுடைய படத்தை வைத்து முகத்தை முழித்து வருவது, இதெல்லாமே மாபெரும் வெற்றியை அனுகூலத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு தேடித்தரும். நிச்சயமா சாமி. நீங்கள் மேஷத்துக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட சொன்னீங்க. அதே மாதிரி ரிஷபத்துக்கு பொங்கல் வைத்து தாமரைப்பூ மலர் சூடி வேண்டணும்னு சொன்னீங்க. இதே மாதிரி மிதுனத்துக்கு ஏதாவது ஸ்பெஷல் பரிகாரம்? அவர்கள் தான் இயற்கையிலேயே தெய்வத்தின் மேலே அதீத அன்பு இருக்கிறதுனால சுக்கிர பகவானுடைய அம்சம்னு சொல்லக்கூடிய நல்ல பசு நெய்யில தீபம் வச்சு வழிபாடு பண்ணுவது லட்சுமி தாயாருக்கு உகந்தது. நிச்சயமா. அவங்களுக்கு எது வாரக்கணக்கு இருக்கா சாமி? 6 வாரம் போனால் ரொம்ப நல்லதுங்கய்யா. தொடர்ச்சி 6 வாரம் போய்கிட்டு இருக்கணும். நமக்கு அனுகூலம் பண்ற தெய்வத்தை அனுதினமும் தொழுவதனால அதான் நிச்சயமா சாமி, நிச்சயமா சாமி, நிச்சயமா.